அதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Let's welcome the cute and stunning Kalyani Priyadarshini. How are you? It's been so long. I'm fine. How are you? Good. மேடம் நான் கூட ஃபைன் மேடம். நல்லா இருக்கேங்க. Sorry உங்களை பார்க்கல. பரவாயில்லைங்க, நான் உங்களை தான் பார்த்துட்டு இருக்கோம். இவ்வளவு நேரம் ஒருத்தர் அந்த மைக் எடுத்துட்டு வந்து யாருக்குமே கொடுக்கல. என்கிட்ட கேட்டு நீங்க கொடுத்துடாதீங்க, நான் தான் போய் கொடுப்பேன் ஓடி வந்திருக்காரு. Yes. அவ்வளவு பிடிக்கும் இங்க இருக்க அத்தனை பேருக்கும். love உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அங்க போய் ஒரு வாட்டி ஹாய் சொல்லிட்டு வந்துருங்க. Hi. Hi guys. You know, there's a funny story. Genie shoot பண்ற டைம்ல ஐஸ்வரி சார் வந்து அம்மா நம்ம காலேஜில் ஒரு சின்ன ப்ரோக்ராம் நடக்குது, நீங்கள் வந்தீங்கன்னா எல்லாரையும் சர்ப்ரைஸ் பண்ணிங்கன்னா பசங்களாம் ஹாப்பியாக இருப்பாங்கன்னு சொன்னார். நானும் அந்த எக்ஸைட்மெண்ட்டில் நான் ஷோர் சார்ன்னு சொன்னேன். ஆனால் கரெக்டாக அந்த நாள் 2 வருஷம் முன்னாடி அந்த நாள் வந்து ஷூட் ஒரு 3 o'clock வரைக்கும், மார்னிங் 3 o'clock வரைக்கும் போச்சு. ஸோ ஐ கால்ட் ஹிம் அப் அண்ட் ஐ செட் சார் சாரி, ஷூட் டிலே என்னால் இன்னைக்கு வர முடியாது, பட் கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட் டைம் கூப்பிடுறப்போ நான் எங்கே இருந்தாலும் எந்த வேலை இருந்தாலும் நான் கண்டிப்பாக வருவேன்னு சொன்னேன். 2 வருஷம் கழிஞ்சு அவர் இப்போ தாங்க என்னை கூப்பிட்டுருக்காரு. அண்ட் நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரியே ஐ லவ்ட் எவ்ரி திங் அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி ஹியர். ஐ எம் ஸோ ஜாய்ட். I couldn't see the badge 2 years ago. I'm glad எல்லாத்துக்கும் அதோட ஒரு நேரம் இருக்கு. You guys were the people I was supposed to meet. I'm so happy. I love you all. சூப்பர். ப்ளீஸ் உங்ககிட்ட ஒரு சில முக்கியமான கேள்விகள்லாம் கேட்கறதுக்கு முன்பாக உங்களை ஃபெலிசிட்டேட் பண்ணோம் அப்படின்றது எங்களோட ஆசை. ஒரு நல்ல கைத்தறலோட குஷ்மிதா மேம் அண்ட் பிரீதா மேம் இருவரையும் மேடைக்கு அழைக்கிறோம். பிரீதா அவர்கள் அண்ட் குஷ்மிதா அவர்கள். கல்யாணி எப்படின்னா a girl next door, happy go lucky girl, ரொம்ப ஜாலியா இருப்பாங்க. எப்படி இப்ப காலேஜ்ல எல்லாம் எப்படி நீங்க ரொம்ப ஸ்டூடியஸா இல்ல பேக் பெஞ்சா இல்ல எப்படி? ப்ராப்பர் படிப்ஸ். படிப்ஸா? ஆஹா, எத்தனை பேர் படிப்ஸ்ங்க? எத்தனை பேர்? At least few people are raising their hands. எத்தனை பேர் பேக் பெஞ்சர்ஸ்? தெரியுது. நீ எப்படி பேக் பெஞ்சர் கேட்டீங்களோ அவங்க தான் இங்க கல்ச்சரல்ஸ்ல ஃப்ரண்ட்ல உட்காருவோம். அதனால நாங்க எல்லாருமே பேக் பெஞ்சர்ஸ் தான். நீங்க என்ன படிச்சீங்க ஃபர்ஸ்ட்? நான் காலேஜ்ல ஆர்க்கிடெக்சரல் டிசைன் படிச்சேன். ஐயோ, இதெல்லாம் படிக்கணும்னாலே கண்டிப்பா படிப்பாளியா தான் இருக்கணும். ஃபுல் டிசைனிங் ஆல் தீஸ் திங்ஸ். ஓகே, மேக்ஸ், இன்ஜினியரிங், ஸ்ட்ரக்சரல்ஸ் அதெல்லாம் இருந்தது. அப்ப இனிமே உங்களை படிப்பு சம்பந்தமா எந்த கேள்வியும் கேட்க மாட்டோம். திருப்பி நீங்க கேட்டீங்கன்னா எங்களுக்கு பதில் தெரியாது. இப்போ கேட்டீங்கன்னா எனக்கு எதுவுமே தெரியாது. உங்களுக்கு தெரியாது. இது மாதிரிலாம் கல்ச்சரல்ஸ்லாம் நடக்கும்போது நீங்க மேல வந்து எல்லாம் இதுல டான்ஸ்லாம் ஆடுவீங்களா? எல்லாத்துலயும் கலந்துப்பீங்களா இல்லையா? இல்ல. so this is the one thing that's different. I studied in America. அங்க வந்து கல்ச்சரல்ஸோட கல்ச்சரே இல்ல. You guys, whoever thought they wish they went abroad and studied, in the feeling அங்க வரவே வராது. I'm telling you. ஆஹா, மிஸ் பண்ணிட்டீங்களே. எல்லாமே மிஸ் பண்ணிட்டேன். and I get to relive it இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல. சோ இந்த மாதிரி அப்பப்போ கெஸ்ட் வரும்போது ரொம்ப ஹாப்பி ஆயிடும்ல. ஏய், அவங்க சொல்றத பார்த்தா நம்மலாம் தான் டார்லிங் பிளெஸ்ட். அமெரிக்கால போய் காலேஜ் படிக்கிறது முக்கியம் இல்ல, பல்லாவரம்ல படிச்சாலும் இந்த மாதிரி காலேஜ்ல படிக்கணும். அதுக்கு இப்படி வைபா இருக்கணும். அததான் அவங்களும் சொல்றாங்க. அமேசிங். பரவாயில்ல, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். யாருமே வரல. எங்க காலேஜுக்கு வாரம் வருவாங்க. அந்த மாதிரி ஒரு காலேஜ், நாங்க அவ்வளவு ஜாலியா இருப்போம். லக்கி ஃபெலோஸ். சூப்பர். சோ அண்ட் சூப்பர் ஹீரோ, சூப்பர் விமன், வண்டர் விமன் அப்படின்ற மாதிரி என்ன டைட்டில் வேணா உங்களுக்கு கொடுக்கலாம். நீங்க கிக்கி ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். நீங்க வந்து ஒரு சூப்பர் ஹீரோ, லோக்கல்ல வந்து பயங்கரமா பண்ணி வேற லெவல்ல இதா இருக்கு படம். சோ சூப்பர் பவர் உங்களுக்கு கிடைக்குது, அதாவது லைஃப்ல உங்களுக்கு ஒரு சூப்பர் பவர் கிடைக்குதுன்னு வெச்சுக்கோங்க. என்ன பண்ணுவீங்க? என்ன மாதிரி சூப்பர் பவர் உங்களுக்கு வேணும்னு ஆசைப்படுவீங்க? I've always said this, teleportation தான் என்னோட, I mean like ஒரு dream wish, if I ever had a wish. ஏன்னா ஷூட் எப்பவுமே வந்து வேற லொகேஷன்ல இருக்கும். ஷூட் கழிஞ்சு வீட்டுக்கு போக முடிஞ்சதுன்னா I'll be very happy. அது டெலிபோர்ட்டேஷனால தான், I mean அந்த ஒரு பவர் இருந்தா தான் வரும்.
அதனால சரிங்க இப்போ நான் இப்படி கேட்குறேன் வேற ஏதோ ஒரு மேஜிக் வாண்ட் உங்களுக்கு கிடைச்சிருச்சு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ நம்ம வேல்ஸ்ல இருக்கிற நம்ம டார்லிங்ஸ்க்கு நீங்க ஒரு வரம் கொடுக்கலாம் அப்படின்னா என்ன வரம் கொடுப்பீங்க? பெண்களுக்கு ஒண்ணு பசங்களுக்கு ஒண்ணு அப்படி கொடுங்களேன் பிரிச்சு. வச்சிடலாம். ஆ? Each one take one. எல்லாருக்கும் அவங்களுக்கு how do I say this, the job that they want ஆ. and the package that they want they should get. அவங்க என்ன வேலை செய்யணும்னு ஆசைப்படுறாங்களோ அது வந்துடணும். அது மட்டும் என்ன இல்ல. salary package expect பண்றாங்களோ அது கிடைக்கணும். என்ன salary என்ன ஜாப் ஆசைப்படுறாங்களோ அது கிடைச்சிடணும். ஆமா. சூப்பர். நல்லா இருக்கே. வேற லைஃப் ரிலேட்டடா வேற ஏதாவது கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? இப்போ இன்ஸ்டாகிராம்ல யாரையோ ஒருத்தரை பார்க்கறோம். அவங்களுக்கு ரிக்வெஸ்ட் அதுல சின்ன சின்ன பவர்ஸ்லாம் வேஸ்ட். அப்படி சொல்லுங்க. அது தெரியாம தான் இவ்வளவு நாள் டைம் வேஸ்ட் பண்றேன் இன்ஸ்டால. பெருசா கொடுத்திருக்காங்க. ஓகே. சோ எல்லாரும் எல்லா இடத்துலயும் சொன்னது என்னன்னா 100 இல்ல 200 இல்ல 300 கோடி அப்படின்னு சொல்றப்போ அவ்வளோ சந்தோஷமா இருந்து அதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். ஏன்னா முதலாவதாக ஒரு படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட், அதுவும் அவங்க நடிச்சது 300 crores மேல கலெக்ஷன் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு பெரிய கைத்தட்டல் ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு நல்ல கொடுக்கணும். கைத்தட்டல் கொடுத்துடலாம் for கல்யாணி. எஸ். இவ்வளோ சாதனைகள் நடந்திருக்கு. அப்புறம் அடுத்தது வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனலோட எப்போ நாங்கள் உங்களை பார்க்கலாம், என்ன மாதிரியான படங்களில் பார்க்கலாம்? Well, already Genie final stages of productionல இருக்கு. சூப்பர். So கூடிய சீக்கிரம் it is genuinely a different kind of film. அது கண்டிப்பா I can tell you that. உங்களுக்கெல்லாம் பிடிக்கும்னு I'm hoping. And Actually the எனக்கு song கேட்கணும் ரிலீஸ் எப்போன்னு. வாங்க ப்ளீஸ். ரிலீஸ் எப்போன்னு சொல்லுங்க. கண்டிப்பா சீக்கிரமா பண்ணிடலாம். டெஃபினெட்லி திஸ் இயர். சரி, ரிலீஸ் நாள் வந்து காலேஜ்க்கு ஆஃப் கொடுப்பீங்களா? ஹாலிடே. நீங்க சொன்னா கொடுத்துடலாம். ஹாலிடே. கண்டிப்பா பண்ணிடலாம். அட்லீஸ்ட் ஹாஃப் டே கொடுங்க, எல்லாரும் போய் படம் பார்க்கட்டும். டன் பண்ணிடலாம். ஓகே, ஆசம். And அந்த Guys, song நான் ஒரு ஹாஃப் டே வாங்கி கொடுத்துருக்கேன், அதுக்காவது you guys have to come watch the film, okay? இல்லைங்க, நீங்கள் ஒன்று யோசிக்கணும். வேல்ஸ் எடுக்கிற படத்துக்குலாம் காலேஜ் லீவ் கொடுக்கணும், நாங்கள் பாதி நாள் லீவ் தான் கொடுக்கணும். அப்படி பண்ண முடியாது. பட் நம்ம இங்க வந்து ஒரு பெரிய லான்ச் வைப்போம், கொண்டாடுவோம், செலிப்ரேட் ஆமா பண்ணுவோம். கண்டிப்பா அது நடக்கும். ஏன்னா பாதி நாள் ஷூட்டிங், பாதி நாள் ஹாலிடே, படம் ரிலீஸ்னா லைனா வந்துட்டே தான் இருக்கும். அப்புறம் கரெக்ட் தான். அதை நாங்க எப்படி அகாமடேட் பண்ண முடியுமோ பண்ணி தந்துறோம் ப்ரொடியூசர் மேம். ஆமா. இப்போ எவ்ரி இயர் கல்யாணி தான் கெஸ்டா வரணும்னு கேட்பாங்க. அதெல்லாம் வந்துருவாங்க. ஆமா, அதெல்லாம் ஷார்ப்பா வந்துருவேன். சூப்பர். அண்ட் அந்த சாங்ல கூட ரொம்ப அழகா ஆடி இருந்தீங்க கல்யாணி. வெரி நைஸ். ஜீனி படத்துல வேற என்ன விஜய்? ஒண்ணே ஒன்று தாங்க, உங்ககிட்ட பர்சனலா உங்ககிட்ட ஒன்று தெரிஞ்சுக்கணும் ஆசை. சென்னையில உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம்னா எது சொல்லுவீங்க? ஏன்னா நாங்க என்ன அமெரிக்கான்றீங்க, கேரளான்றீங்க, நாங்க கேரளா வந்தா உங்களை வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுவோம். சென்னை வந்தா நீங்க என்ன பார்க்கணும்னு ஆசைப்படுவீங்க? பிடிச்ச இடம்? சென்னை தான் என் வீடு. ஆமா, இங்க தான் பிறந்தது வளர்ந்ததெல்லாம் இங்க தான். அப்படியா மேடம்? இப்ப பாருங்க மேடம், கேரளான்னு ஒருத்தர் எழுதிருக்கா மேடம், ஒருவேளை அவரு கேரளான்னு நினைக்கிறேன். So சென்னையில I think my favorite place என் வீடு தான். But if you have to ask me one more place, I like Cosmos Milo. So that is there's a chance that if you go there at 2 o'clock in the morning, you will see me. Wow. சொல்லிட்டீங்கல. Exactly. full டீமே அங்க தான் போறாங்க. கட் பண்ணா மைலோக்கு எவ்வளவு பெரிய லைன் நிக்குதுன்னு மட்டும் பாருங்க. அங்க எப்பவுமே லைன் இருக்கும். ஆமா. ஓகே, இவ்வளவு தூரம் நீங்க வந்ததற்கும் ஏதாவது சொல்ல ஆசைப்படுறீங்களா? Just thank you. ഇവിടെ ഇരിക്കുന്ന മലയാളികൾക്ക് ഒരു എക്സ്ട്രാ ഹായ്. ഒരുപാട് പേരുണ്ടല്ലോ. ഓക്കെ, നൈസ്. Just big thank you for everything, for the kindness, for the love and the energy today. Thank you. தெலுங்கு எத்தனை பேரு? அதுலயும் ஹாய் சொல்லிடுங்க ஒரு. అందరికీ నమస్కారం. இங்க பெரிய தெலுங்கு crowd இல்லன்னு நினைக்கிறேன். மலையாளி இங்க இருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? எல்லா லாங்குவேஜ்லயும் அவங்க அவார்டு வாங்கியிருக்காங்கன்றது தெரியுது. அந்தரிக்கு நமஸ்காரம், எந்துக்கோ லட்டு, இந்திக்கு மகா பிரசாதம், அத்தனையும் கவர் பண்ணுவோம். தெலுங்கு, மலையாளம், கன்னடா எதுவாக இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸா நாங்க யூனைட் ஆயிருக்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நாங்கெல்லாம் சேர்ந்து எஸ் உங்களை பார்த்ததும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நட்சத்திராக வந்ததற்கு வேல்ஸோட என்டையர் ஃபேமிலி சார்பாக தேங்க்யூ ஒன்ஸ் அகைன். Thank you. கல்யாணிக்கு ஒரு thank you and bye bye சொல்லிடலாம். Thank you so much. கே டிராமால மட்டும் பார்த்துட்டு அந்த சாராங்கேவை எங்களுக்கு இங்க எடுத்துட்டு வந்து சொல்லி கொடுத்தது நீங்க தான் முதலாக. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய பெரிய நன்றிகள். சாராங்கே, loads of love to you. You look so pretty
அவங்க சார்பா நான் சொல்லிடுறேன் ஏன்னா ரொம்ப அழகா இருக்கீங்க. You too. Thank you so much. So first of all, thank you so much for joining us today. Thank you so much for inviting. Thanks to Vale. இவ்வளோ க்ரௌடை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த சைடு எவ்வளோ தூரம் கூட இருக்குன்னு தெரியல. இட்ஸ் ஸோ லைக் நைஸ் டு மீட் யூ ஆல். ஹலோ கேர்ள்ஸ் அந்த சைடு. ஆமா, அந்த இவங்க தான் நிறைய சத்தம் போடுறாங்க. இங்க கேட்கவே இல்லையே சவுண்டு. பாய்ஸ் அப்படி மட்டும் சொல்லிடாதீங்க, எங்க சவுண்ட் என்னன்றது தெரிஞ்சிடும். பாய்ஸ் ஓகே. Yes. காலேஜ் அப்படினாலே ஒரு சூப்பர் மெமரி. காலேஜுக்கு வரதே ஒரு செம்ம ஃபன், ஒரு செம்ம வைப்னு சொல்லலாம். நீங்க இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் தானே? ஆமா நீங்க ஒரு ஹாஸ்டலைட் தானே? ஆமா. பாத்தியா? எல்லா டீடைல்ஸ் உங்களுக்கு தெரியும். Yes. நான் வீட்ல அவங்க கிட்ட முன்னாடியே கேட்டிருக்கேன். ஆனா பாக்குறப்ப இவங்க எப்பவுமே ரொம்ப காமா கம்போஸ்டா, ஆமா. அத இன்டர்னல் ஃபுல் மார்க் வாங்கிடணும், வைவால் அந்த 20 மார்க் நமக்கே கிடைக்கணும் அப்படி இருக்க ஒரு கேர்ள் மாதிரி இருப்பாங்க. ஆனா வேற லெவல்ல வாழுத்தனம் பண்ணக்கூடிய ஒருத்தங்க. இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் பயங்கர ஸ்டூடியஸா இல்ல எப்படி? நீங்க பேக் பெஞ்சரா? ஸ்டூடியஸ் எல்லாம் கிடையாது, பேக் பெஞ்சரும் கிடையாது. பேக் பெஞ்ச் எப்போ தோணுதோ அப்போ பேக் பெஞ்ச்ல உட்காரணும், இல்லனா மிடில் பெஞ்ச். ஃபர்ஸ்ட் பெஞ்ச் எல்லாம் கிடையாது. இப்ப தெரிஞ்சிடும் எத்தனை அரியர். தேங்க் காட், பை காட்ஸ் கிரேஸ் அது நடக்கல. நோ ஹிஸ்டரி ஆஃப் அரியர். ஆல்மோஸ்ட் சிலதெல்லாம் M1 M2 M3 எல்லாம் இருக்கும்ல, அது அப்படியே ஜஸ்ட் பாஸ் ஆகணும்னு படிச்ச. அப்ப நீங்க படிக்கிற பொண்ணுங்க. அதாங்க நானும் சொன்னேன். ஏதோ ஆவரேஜ் அப்படின்றாங்க. ஆனா அங்க ஃபுல்லா இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க. அந்த பக்கம் ஃபுல்லா எல்லாரும் இன்ஜினியரிங்கா? பாருங்க. டாக்டர்ஸ் இருக்காங்களா? நோ. எல்லாருமே இருக்காங்க சில பேர். இந்த பாய்ஸ் சைடுல இருந்து சத்தமே காணோம். ஐ அம் வெரி டிசப்பாயிண்டட். பசங்களா என்னப்பா எங்க இருக்கீங்க? பாய்ஸ் சைடுல வேற லெவல் வைப்ல தான் இருக்காங்க. கொஞ்சம் அப்படி கிரவுடா இருக்கறதால நம்ம பசங்க அப்படி செட்டில் ஆயிட்டு இருக்காங்க. செட்டில் ஆகிறதுக்கு டைம் ஆகுது, வேற எதுவும் இல்ல. ஆல்ரைட். சோ எப்படி நீங்க சொல்லுங்க, லைக் வீட விட்டுட்டு ஹோமை விட்டுட்டு இவ்வளவு தூரம் வந்து ஹாஸ்டல்ல தங்கும்போது அது ஒரு தனி ஃபீல்ல எப்படி இருந்தது, அத பத்தி சொல்லுங்க. இன்ஜினியரிங் படிக்கும்போது ஹாஸ்டல்ல இல்ல, 11th and 12th படிக்கும்போது. ஸ்கூல் படிக்கும்போது. ஓகே. அப்போ மட்டும் 2 years ஹாஸ்டல்ல இருந்தேன். ஹாஸ்டல் லைஃப் ஒரு பயங்கரமான ஒரு மெமரிஸ் தான் இல்ல? யா நிறைய விஷயங்கள் ஹாஸ்டல் லைஃப்ல தான் கத்துக்கிட்டேன். சோ யா. விஜய் வந்து இங்க தான் படிச்சாரு, வேல்ஸ்ல தான். ரியலி? எஸ், மை காலேஜ் alumni. எஸ், alumni. எல்லா இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட்ஸா சினிமாலயே இருக்காங்க. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவ். அப்படி பட் பேசிக் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம என்ன போணுமோ அப்படி எப்படி எல்லாரும் மீடியாக்கு வந்து தான் ஆகணும். ஆக்டிங்கோ இல்ல வந்து சினிமால இருக்கணும்னா ஒரு பேசிக் டிகிரி இன்ஜினியரிங். ஓகே, நீ இன்ஜினியரா, ஓகே கம் டு சினிமா, அந்த மாதிரி இருக்கு. லாட் ஆஃப் இன்ஜினியர்ஸ் I know who are part of cinema. So இப்போ அவர் சொன்னாரு, நான் வந்து அங்க லாஸ்ட் ரோல நின்னுட்டு என்ஜாய் பண்ற ஒரு கேங் நானு, கல்ச்சுரல்ஸ்லாம் வந்தா அப்படின்னாரு. நீங்க எப்படி ஸ்டேஜ்ல பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணுவீங்களா இல்ல நீங்களும் அந்த மாதிரி அங்க நின்னு ரசிச்சு என்ஜாய் பண்ணுவீங்களா? ரெண்டுமே பண்ணிருக்கேன். So எனக்கு தெரியும் இந்த பதில் தான் வரும். எப்படி நீங்க நடுநிலையே போயிடுவீங்க. நான் இப்ப எப்படி கேக்குறேன், நம்ம வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல்ல நிறைய நல்ல படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ ப்ரொடியூஸ் பண்ற ஒரு படத்துல ஒருத்தவங்களோட பயோபிக்க பிரியங்கா அவர்கள் நடிக்கணும் அப்படின்னா அது யாரோட பயோபிக்கா இருக்கும்? ஓ காட், இந்த மாதிரி சமல்ல ஒரு ஆசை இருக்கும்ல, இவங்களோட லைஃப் நான் பண்ணா செம்மையா இருக்குங்க. தெரியலையே எனக்கு. கண்டிப்பா யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. சௌந்தர்யா மேம் இருக்காங்கல்ல, பழைய ஆக்ட்ரஸ் சௌந்தர்யா மேம். அவங்க எனக்கு பிடிக்கும். ஸோ சௌந்தர்யா மேமோட பயோபிக் பண்ணணும்னு ஆசை. சூப்பர் ஆசை. இந்த காலேஜ்லயும் சரி இந்த கிரவுண்ட்லயும் சரி எது மேனிஃபெஸ்ட் பண்ணாலும் நடக்கும், நடந்திருக்கு நிறைய பேருக்கு. யாரு எல்லாருக்கும் தெரியுங்க, ஃபேமஸ் ஆக்ட்ரஸ் தான். சோ அதனால சுத்தி பாட்டுல வந்து அவங்களோட லைஃபை ரீக்ரியேட் பண்ணணும்னு ஆசை பயோபிக்ல. நீங்க சொன்னது சாருக்கு கேட்டிருக்கோம். சோ அண்ட் பிரியங்கா நீங்க சொல்லுங்க, எப்பவுமே இப்படி காமா கம்போஸ்ட் அப்படி சமத்தா அமைதியா இருக்கீங்க. இதுதான் பிரியங்காவா இல்ல பிரியங்காவோட இன்னொரு சைடு எல்லாம் கிடையாது ஆக்சுவலி. இல்லையா? விஜய் நீங்க ரெண்டு பேரும் வர்க் பண்ணிருக்கீங்களா? படத்துல ஷூட்டிங் பண்ணும்போது பயங்கர ஃபன். நாங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாவே மாறி we were just சூப்பரா. சான்ஸ் இல்ல சீரியஸா. நானும் பாலசரணும் ஒரு நாள் லேடிஸ் கெட்டப்ல வந்தோம். இவங்களும் சிவாங்கி தான் எங்களுக்கு அவ்வளவு ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கெல்லாம் பெரிய பெரிய நன்றிகள் டார்லிங். Thank you so much. எங்களுக்கு என்னன்னா இப்போ ஒரு நல்ல ஒரு ஆக்ட்ரஸா சொசைட்டிலயும் ஒரு நல்ல ரெஸ்பான்சிபிள் பர்சனா இருக்க பிரியங்கா பசங்களுக்கு ஜாலியா ஏதாவது 2-3 டிப்ஸ் இதை ஃபாலோ பண்ணுங்க, லைஃப் நல்லா இருக்கும்னா ஏதாவது ஒரு 2 டிப்ஸ் ஜென்ரலா. நான் பெரிய சாதனை எல்லாம் பண்ணல லைஃப் டிப்ஸ் கொடுக்கறதுக்கு. பட் என்னன்னா லைக்
கொஞ்சம் டிசிப்ளின்டாக வந்து லைஃப்பை ஃபோக்கஸ் பண்ணி எப்போ ஹார்ட் ஒர்க் பண்ணுமோ அப்போ ஹார்ட் ஒர்க் பண்ணுற நேரத்தில் ஹார்ட் ஒர்க் பண்ணிடணும். அது நமக்கு அப்போ தெரியாது, கொஞ்சம் வருஷம் கழிச்சு தெரியும். ஓகே, நமக்கு இதெல்லாம் நடந்ததுனால தான் நம்ம இப்போ இவ்வளோ இந்த நிலைமையில இருக்கோம் அப்படின்ட்டு ஒரு இதெல்லாம் தான் மெயின் விஷயம். அவ்வளோதான். ஸோ என்ஜாய் பண்ணுற நேரத்தில் என்ஜாய் பண்ணுங்க, அதே மாதிரி ஃபோக்கஸ் பண்ணணும். அவ்வளோதான். சூப்பர், நைஸ். ஸோ நீங்கள் அடிக்கடி நம்ம வேல்ஸ்க்கு வரணும் அப்படின்றது எங்களோட ஆசை. அது கூடிய சீக்கிரம் நல்ல நல்ல ப்ராக்ரஸ்லையும் நல்ல நல்ல ப்ராஜெக்ட்லையும் உங்களை பார்க்கணும் அப்படின்றது அது எங்களோட மட்டும் ஆசை. I want to ask her about her future project. இப்போ வந்து ஒன்று எல்லாருமே இப்போ வந்து கே ட்ராமாஸில் பயங்கர அடிக்டடாக இருக்காங்க. நானுமே நிறைய கே ட்ராமாஸ் பார்ப்பேன். நிறைய இப்போ இருக்க ஜென்சி கிட்ஸை பார்த்துட்டு இருக்காங்க. கேர்ள்ஸ் தான் எனக்கு தெரியும் நிறைய கே ட்ராமா ஃபேன்ஸ். எஸ், யாராவது கே ட்ராமா ஃபேன்ஸ் கொஞ்சம் கையை தூக்குங்க. ஐ நோ. ஸோ எஸ். ஸோ அதை பற்றி சொல்லுங்க. நீங்கள் கொரியாவில் கிட்டத்தட்ட எவ்வளோ மாதம்? 1 மாதம் 1.5 months அங்கே ஷூட் பண்ணோம். ஸோ என்னோட படம் March 12th ரிலீஸ் ஆக போகுது. இட்ஸ் கால்ட் மேட் இன் கொரியா. சூப்பர். ஸோ இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இண்டோ கொரியன் ப்ராஜெக்ட். இது வரைக்குமே யாருமே அட்லீஸ்ட் ஃப்ரம் இந்தியா யாருமே வந்து ஒரு கொரியாவில் போய் ஒரு கிராஸ் கல்ச்சுரல் ஃபிலிம் எடுத்ததே இல்லை. அதுவும் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ண படம் இது. சூப்பர். ஸோ எனக்கு இது வந்து இது வரைக்கும் நான் வந்து ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் படம் அப்படின்ற ஒரு விஷயம் நான் பண்ணதே இல்லை இது வரைக்குமே. பட் இது வந்து இட் வாஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி அண்ட் இந்த கதை ரொம்ப எனக்கு பர்சனலாக கனெக்ட் ஆச்சு. ஸோ அதனால் ஒரு தமிழ் பொண்ணு கொரியாவில் சோலில் போய் அவள் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணுவா, வாட் ஆல் ஹேப்பன்ஸ் டு ஹர், வாட் சேஞ்சஸ் ஹேப்பன்ஸ் டு ஹர் இன் ஹர் லைஃப். ஸோ அதுதான் வந்து ஸ்டோரி. நான் வந்து எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது அந்த டீம்ல இருக்க நம்ம கொரியன் ஸ்டார்ஸ் அத்தனை பேரையும் மீட் பண்ண ஒரு சான்ஸ் கிடைச்சது. அவ்வளோ ஸ்வீட்டான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அந்த வீடியோவும் கூடிய சீக்கிரம் வரும். ஓ, தட்ஸ் நைஸ். ஸோ இது டீசர் மட்டும் தான், ட்ரெய்லர் கூடிய சீக்கிரம் வரப்போகுது இல்லையா? சூப்பர், ஆல் தி வெரி பெஸ்ட். ஹாய் சொல்றாங்க பாருங்க மேம். ஹாய், லவ் யூ ஆல். கொஞ்சம் பார்த்து பத்ரம் அந்த சைடு. சவுண்ட் வரல நீங்களே அங்க பாருங்க. கேப் கிடைச்ச உடனே பசங்க எவ்வளவு ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க. ஓகே, ரொம்ப 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 சந்தோஷம். ஓகே, சோ யாரது இப்போ பறந்தது யாரு? ஓ மை காட், பாய்ஸ் பீ கேர்ஃபுல். யார் பறந்தா? அங்க என்னென்ன நடக்குது பாருங்க. ஓகே, உங்களுக்காக தான் இந்த கோல்டன் ஸ்பேரோ ஆட வச்சிருக்கோம். ஹாப்பியா? மூணு பேருக்குமே பெரிய ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். எங்களுடைய வைஸ் சான்சலர் அவர்களுக்கும் கேகே அவர்களுக்கும் and எங்களுடைய she killed it. நான் இப்பலாம் வந்தோன்னு சொன்னேன் என்னங்க எல்லா பாட்டுக்கும் சிங்க்ல ஆடுறீங்கன்னு. சூப்பர். உங்க மூணு பேருக்கும் பெரிய பெரிய நன்றிகள் and loads of love to you. இன்னும் நிறைய படங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டே இருக்கணும், கலக்கிட்டே இருக்கணும். உங்களை நான் இதே சிரிப்போட பார்த்துட்டே இருக்கணும். Thank you so much. Before going நம்ம ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஏதாவது ஒன்னு சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா ஹாப்பியா இருப்பாங்க. கண்டிப்பா. ஸோ ஸ்டூடெண்ட் லைஃப்ன்றது வந்து வாழ்க்கையில் ஒரு வாட்டி தான் வரும். நான் காலேஜில் இருக்கும்போது எப்போ எனக்கு எஜுகேஷன் முடியும் சீக்கிரம், ஐ வாண்டட் டு பி அன் அடல்ட். பட் நவ் ஐ ஃபீல் லைக் ஐ வாண்ட் டு கோ பேக் பீயிங் அ ஸ்டூடெண்ட். பட் இப்போ இருக்கிற டைமை நல்லா என்ஜாய் பண்ணுங்க. படிக்கும்போது படிங்க, பட் ஆல்சோ ஹேவ் ஃபன். நிறைய படங்கள் பாருங்க, நல்ல நல்ல படங்கள் பாருங்க. பட் நிறைய ஆக்சுவலி எனக்கு நிறைய சினிமா வந்து நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு. ஐ திங்க் நீங்கள் எல்லாருமே March 12th மேட் இன் கொரியாவும் பாருங்க. ஐ திங்க் லாட் ஆஃப் கேர்ள்ஸ் வில் ஃபார் ஷுர் லைக் இட். they'll be able to relate. யாருக்கு கொரியாவுக்கு போகணும்னு ஆசை? எஸ், ஐ திங்க் you'll all be able to relate. and பசங்களும் பாருங்க ப்ளீஸ், எனக்காக பாருங்க. ஓகே, கண்டிப்பா பாப்பாங்க. நாங்க நீங்க சும்மா சொன்னாலே பாப்போம். எனக்காக நீங்க சொன்னதுக்கு அப்புறம் பாப்பா வருமா? மேட் இன் கொரியாவை இங்க இருக்கிற எல்லா தேட்டர்லயும் பாக்குறோம், நெட்ஃபிளிக்ஸ்ல பாக்குறோம், என்ஜாய் பண்றோம். கண்டிப்பா நெட்ஃபிளிக்ஸ்ல. so I'm sure you'll all be subscribed to Netflix இல்லையா? so it is just easy for you to watch. so கண்டிப்பா பாருங்க, லைஃப் என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, thank you so much. ஒரு பெரிய கைத்தட்டல் பிரியங்கா மோகன் அவர்கள். thank you for this amazing time. அங்க பாருங்க பின்னாடி இருந்து எங்க தம்பி ஒருத்தர் கை கட்டுறாரு. அதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.